போர்வெல்குள்ளே அப்படி என்னதான் இருக்குது பார்த்தரலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நாம் போர்வெல் கேமரா இன்ஸ்பெக்ட் பண்ண ஏரியா பார்த்தீங்கன்னா பெருந்துறை தாங்க வந்திருக்கிறோம். இது ஒரு 1200 அடி டெப்த் உள்ள ஒரு போரு. அதைத்தான் நாம் இப்போ கேமராவில் இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். வாங்க பார்க்கலாம். கேமரா கேசிங்குள்ளே போய்கிட்டு இருக்கு. கேசிங் முடிஞ்சது. கேசிங் கிட்டத்தட்ட 20 அடி போட்டிருக்காங்க. ஸோ கேசிங் இஸ் சேஃப் அண்ட் சவுண்ட். கேசிங் நல்லா இருக்குது. ஸோ கேசிங்கை தாண்டி கீழே போகிறோம். கீழே போனோடனே பாருங்கள், ஒரு 5 அடியிலேயே ஒரு பெரிய மட்டம் பாருங்களேன், கல்லெல்லாம் எப்படி நிற்கிது அப்படின்ட்டு. பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த மட்டத்திலிருந்து தண்ணி எதுவும் உள்ளே வரல. ஸோ ட்ரை சோர்ஸ் தான் இது, ட்ரை ஃப்ராக்சர் தான் இது. வாங்க அது கீழே போகலாம். ஓகே, ஒரு 40 ஃபீட்லேயே நம்மளுக்கு வாட்டர் இருக்குது. வெரி குட். வாட்டர் பாருங்களேன் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்ட்டு. சூப்பர். ஏன்னா 5 வருஷமாக இந்த போரை யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் அப்படி தெளிவாக இருக்குது வாட்ரு. மேலே பார்க்குறத விடவே தண்ணிக்குள்ளே எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 140 ஃபீட் போயிட்டோம். 140ல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ராக்சர் கிடச்சிருக்குது. ஸோ இந்த மட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி இருக்கணும். ஏன்னா இதை விட மேலே தான் தண்ணி நிற்கிது. 140ல் நிறைய கல்லுமே நிற்கிது. ஸோ குட் ஃப்ராக்சர், நல்ல சோர்ஸ் தான், வாட்டர் சோர்ஸ் தான். வாங்க கீழே போகலாம், போர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கெல்லாம் ஓரளவுக்கு ஹார்ட் ராக் ஃபார்மேஷன் தான் ஓடி இருக்குது. நல்ல கெட்டியான பாறையில் தான் போர் ஓட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப லூஸ் ஃபார்மேஷன்லாம் கிடையாது, கெட்டியாக தான் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 200-250க்கு மேலே போயிட்டுருக்குறேன் இப்போ நாம். ஸோ இந்த மாதிரி போர் ஏன் கேமரா வச்சு இப்போ பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். 5 இயர்ஸ் ஆச்சு. போர் எப்படி இருக்குது, எதா ப்ராப்ளம் இருக்கா, எதா ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே ஃபைன் பண்ணிக்கலாம் மோட்டரை இறக்கிறதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கேமரா பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வர சொன்னாங்க. இங்கே பாருங்களேன், லேசாக டச் ஆனதும் எவ்வளோ டஸ்ட்டு கலங்குது பாருங்களேன். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லூஸ் ஃபார்மேஷன் கிடைக்குது. ரொம்ப கெட்டி இல்லாத இடங்கள் ஒரு சில பக்கம் கிடைக்குது. அதுவுமே கேமரா டச் ஆனதுக்கே பார்த்தீங்கன்னா அது டெட்டோரியேட் ஆக ஆரம்பிச்சிருது பாருங்களேன். அப்படியே சின்ன சின்ன பீசஸாக உடஞ்சி உள்ளே உழுகுது, தெரியுதுங்களா? ஓகே, ஸோ அங்கங்கே இந்த மாதிரியான சின்ன சின்ன இடங்கள் வருது, இந்த லூஸ் ஃபார்மேஷன். இருந்தாலும் திரும்பவும் கெட்டிப்பாறை கிடச்சிருது. சரி வாங்க கீழே போவோம். அண்ட் ஆக்சுவலாக இவங்க பண்ணது ரொம்ப கரெக்டான டெசிஷன் தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு 4000 செலவை பார்க்காம இவங்க மோட்டார் இறக்கிறதுக்கு முன்னாடியே கேமரா பார்த்துட்டாங்க. ஈவன் மோட்டார் இறக்கிறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கே நம்ம கேமரா பார்த்துட்டு எத்தனை அடி இறக்கலாம், எவ்வளோ ஸ்டேஜஸ் பிளான் பண்ணலாம் மோட்டரில், இப்படிங்கிறது எல்லா விஷயமுமே நம்ம கேமரா பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் வாஸ் அ ரைட் ஆப்ஷன் தேவ் டிசைடட் டு டூ. அங்கங்கே லேசான லூஸ் ஃபார்மேஷன்ஸ் வருது, பட் அப்படியே போயிட்டுருக்கு, நாட் பேட். அண்ட் அவங்க ஒரு 400 to 500 ஒரு சோர்ஸ் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் பெரிய அளவில் அது விசிபிளாக இல்லை. மேலே நாம் அந்த 140ல் பார்த்தோம் இல்லைங்களா, எவ்வளோ பெருசாக உடஞ்சிருந்தது, அந்த மாதிரி பெருசாக இல்லை பாருங்கள். இங்கேயும் ஒரு லூஸ், கிட்டத்தட்ட அங்கங்கே ஒரு 200 ஃபீட் டிஃப்ரென்ஸில் சின்ன சின்ன லூஸ் ஃபார்மேஷன்ஸ் கிடச்சிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பெரிய அளவில் அவங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா பெரிய அளவில் பெருசாக உடையில. இந்த 140ல் பெருசாக சோர்ஸ் கிடச்சது தான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாறை ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு, பைப்பாட்டையாக தான் இருக்குது. மேபி சின்ன சின்ன சோர்ஸஸ் கிடச்சிருக்கலாம், பட் தண்ணிக்குள்ளே தண்ணி பெருசாக உள்ளே வர்றது தெரியாது இல்லைங்களா. அப்புறம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா பெருசாகவும் உடையலை, லேசான சின்ன சின்னதாக உடஞ்சிருக்கலாம், பட் பெரிய லெவலில் உடையலை. போர் ஒரே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு பாருங்க. அங்கங்கே லூஸ் ஃபார்மேஷன் கிடைச்சிருது. இப்போ பார்த்தீங்களா அப்படியே சொத்தையாக இருக்குது. கேமரா பட்டதுமே பார்த்தீங்கன்னா அப்படியே களங்கள் வருது, லேசாக அந்த சின்ன சின்ன கற்கள்லாம் உடைய ஆரம்பிக்குது. சரி அங்கே பாருங்கள் எவ்வளோ களங்கள் வருதுன்ட்டு. இந்த மண் தூசெல்லாம் உழுகுது பாருங்கள் போருக்குள்ளே.
அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹார்ட் ராக் ஃபார்மேஷன் கிடச்சிருது பாருங்கள், கெட்டி பாறை வந்துடுது இப்போ. ஸோ அப்படி மாறி 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 வந்துகிட்டே இருக்குது. பட் 600 to 700 ஃபீட் பக்கமாக போயிட்டோம். ஸ்டில் நோ அதர் நியூ ஃப்ராக்சர்ஸ். அந்த 140 பார்த்தது, அப்புறம் அந்த 35 பார்த்தது, ஒரு 30 பார்த்தது, அவ்வளோதான். வேறு புதுசாக எதுவுமே இன்னும் கிடைக்கல. லெட்ஸ் சி. 1200 ஃபீட் இருக்குது போரு. இன்னும் கீழே போய் ஏதாவது சோர்சஸ் கிடச்சிருக்கான்னு நாம் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ போர்வெல் கேமரா பார்க்குறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக இது 3000 சார்ஜ் பண்ணுறோம் போர்வெல், அதாவது வித்தின் 1000 ஃபீட். அப்படின்னா 1000 ஃபீட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா 4000 சார்ஜ் பண்ணுறோம் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஏன்னா இப்போ நாங்கள் குன்னத்தூரில் இருந்து தான் வரணும் நாம் எங்கே கேமரா பார்க்குறதுனாலுமே. அதனால் நாங்கள் காரில் தான் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவோம். அதனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் அதுக்கு வாங்கி தான் ஆகணும். ஓகே, கிட்டத்தட்ட அவங்க சொன்ன ஒரு 800 ஃபீட் பக்கமாக நெருங்கிட்டோம். பட் ஸ்டில் நம்மளுக்கு வேறு எந்த ஃப்ராக்சருமே கிடைக்கல. அதே அந்த பழைய 2 ஃப்ராக்சர் தான், புதுசுமாக எதுவுமே கிடைக்கல. அண்ட் வாட்டரும் ஆல்சோ ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ பிக்சர் குவாலிட்டி நல்லாவே தெரியுது, எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் போர் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 140 + 30 வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய கல் வந்து உள்ளே வர்ற மாதிரி நிற்கிது. அதனால் இவங்க சப்போஸ் மோட்டாருக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 140, 35 எல்லாம் எதாவது சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மோட்டர் இருக்கிறது தான் ரொம்ப சேஃப். அதுதான் நாங்கள் இப்போ அட்வைஸ் பண்ணியிருக்கிறோம் அவங்ககிட்ட. ஏன்னா அந்த 140ல் கல் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எவ்வளோ கல் நினச்சி பார்த்தீங்களே நீங்களே. ஸோ தண்ணி நாம் உள்ளேருந்து சக் பண்ணும்போது மறுபடியும் அந்த 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 ஃப்ராக்சர்லேருந்து தண்ணி உள்ளே ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்லோ மண்ணோ அரிச்சிட்டு வந்துடும். அரிச்சிட்டு மோட்டர் மேலே கொண்டு வந்து போட்டுரும். அப்புறம் மோட்டர் எடுக்கிறப்போ வராது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக அக்கறை ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் அதை சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு இறக்கிக்கிங்க மோட்டரை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணிட்டோம். அதுதான் கரெக்ட் வேயும் கூட. ஏன்னா நம்ம கண்ணில் பார்த்துட்டு வராதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. ஆமாம். ஸோ அவங்க சொன்ன அந்த டெப்த்தையும் நாம் இப்போ தாண்டி போயிட்டுருக்குறோம். 900 ஃபீட்க்கு மேலே போயாச்சு. பட் இன்னுமே அந்த அவங்க போர் வண்டிக்காரங்க அண்டு அந்த தண்ணி பார்க்குறவங்க அவங்களுமே சொன்னாங்க ஒரு 800 to 900 ஃபீட்டில் உங்களுக்கு ஒரு தண்ணி மட்டம் கிடச்சிருக்குது அப்படின்ட்டு. பட் பெரிய லெவலில் கிடைச்ச மாதிரி தெரியல. ஏன்னா பெருசாக அந்த இடத்துல வந்து நாம் அந்த 140ல் பார்த்த மாதிரி உடையவே இல்லை, ஃப்ராக்சர் எதுவுமே கிடைக்கல. போர் எப்பவும் போல் பைப் மாதிரியே தான் போயிட்டுருக்குது. வாங்க இன்னும் கீழே போய் பார்த்துடலாம், ஃபுல் டெப்த்துக்கு பார்த்துடலாம். ஸோ இந்த கேமரா பார்க்குறதுனால எவ்வளோ அட்வான்டேஜஸ் பாருங்களேன். நாம் இப்போ கிட்டத்தட்ட இந்த போருக்கு வந்து கேமரா பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க மோட்ரு இறக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 லட்ச ரூபா செலவு பண்ணும். 1200 அடிக்கு பைப்பு, 1200 அடிக்கு மோட்ரு, கேபிளு, இதெல்லாம் எவ்வளோ காஸ்ட் வரும், எரெக்ஷன் சார்ஜஸ்ஸு, இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போருடைய ரிசல்ட்டே தெரியும். கீழே எதா மட்டை இருந்துச்சா, தண்ணி ஃபுல்லாக வருதா இல்லையாங்கிறது நாம் அப்போ தான் தெரிவிக்க முடியும். பட் கேமரா இருக்கிறதுனால நாம் எவ்வளோ சொஃபஸ்டிகேட்டட் பாருங்கள். முதல்லையே போரை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிடுறோம். எப்படி இருக்குது, எதா பிரச்சனைகள் வருமா ஃப்யூச்சரில், இல்லை எந்த பிரச்சனையும் வராதா, இல்லை வர்றதுக்கு உண்டான என்ன வழிமுறைகள் செய்யலாம் அப்படிங்கிற எல்லா விதமான கால்குலேஷன்ஸும் நாம் வந்து ப்ரேயராகவே போட்டுடலாம். ஸோ யூஸ்ஃபுல். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1100 தாண்டி போயிட்டுருக்குறோம். பட் ஸ்டில் பெருசாக சோர்ஸே கிடைக்கல. நீ அவங்க போர் வண்டிக்காரங்க எப்படி சொன்னாங்கிறது எங்களுக்கும் கரெக்டாக தெரில. பட் சோர்ஸ் கீழே டெஃபினட்டாக பெரிய லெவல் சோர்ஸ் கிடையாது. ஓ, போரோட எண்டே வந்துருச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 1185 அடி, 88 அடி, 1190 வந்தாச்சு. ஒரு 10 அடி இந்த டஸ்டெல்லாம் போய் உளுந்து மூடி இருக்கலாம், அது ஓகே 5 வருஷத்தில். பட்டு 10 அடி மூடுறதுங்கிறது சர்வசாதாரணம் தான். பாருங்கள் அந்த கல்லெல்லாம் போய் மேலே செட்டில் ஆகுது பாருங்கள். ஸோ கீழே வந்து பெரிய லெவலில் இந்த போரில் வந்து சோர்ஸ் இல்லை. மேலே பார்த்த 2 சோர்ஸ் தான். ஸோ அதனால் நாங்கள் வந்து இதில் நீங்கள்
மோட்டர் மாட்டுறது வந்து எதர் டெஸ்ட் மோட்டர் மாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறம் மோட்டர் வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டோம். ஏன்னா டெஸ்ட் மோட்டர் மாட்டினோம்னா இந்த போரோடைய ஆக்சுவல் ஈல்டு கண்டுபிடிச்சிடலாம், கீழே சின்ன சின்ன சோர்ஸஸ் இருக்குதான்னும் நம்ம ஃபைனலாக அக்செப்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.